எப்போதுமே தலை குளித்தா சீப்பால் சிக்கு எடுக்காதீங்க. சிக்கு எடுத்தோம்னா ரொம்ப முடி கொட்டும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தலைவலியும் ஆரம்பிக்கும். சீப்பு போட்டு நம்ம சிக்கு உடையாது. நம்ம போய் நல்லா வேகமாக பிடிச்சி இழுக்க 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 தலைவலியும் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஹேரும் கொட்டாது. நீங்கள் வந்துட்டு முடியும் நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே இப்போ கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு லாங் ஹேர் தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு நான் கையாலே தான் சிக்கு எடுப்பேன். அதே மாதிரி தலை குளித்த அன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சீப்பே தலையில் போட மாட்டேன். அப்படியே எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா மட்டும் முன்னாடி பக்கம் மட்டும்தான் சீவுவேன். பின்னாடிலாம் கீழ் முடியெல்லாம் நான் சீவவே மாட்டேன். கீழ் முடியெல்லாம் நான் வந்துட்டு கையால் தான் சிக்கு எடுப்பேன். கையால் சிக்கு எடுத்து அப்படியே தான் சீவிட்டு போவேன். அப்படியே வந்துட்டு ஒரு முடியாக ஃபஸ்ட்டு 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. பாதியாக பிரிச்சுக்கோங்க. அப்படியே பாதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாதியை வந்துட்டு அப்படியே தனித்தனியாக கையாலே ஒரு விரலா விட்டோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்தோ கையாலேயே சிக்கு எடுத்து பாருங்கள். முடி சீப்பால் எடுத்ததை விட நல்லாவே இருக்கும். இந்த முடியை பின்னினாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அங்கே பாருங்கள் முடி எவ்வளோ கலகலன்னு இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி